சேலைகள் பலவிதம் எபிசோட் 4. இன்னைக்கு வந்து சிபோரி டை அண்ட் டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிபோரி அப்படிங்கிற வார்த்தை சிபோரு அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட்ல இருந்து வந்தது. சிபோரு அப்படின்னா இருக்க பிழிதல், அழுத்துதல் அப்படின்னு பொருள்படும் அந்த வார்த்தை. ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கிட்டு சாயத்தில் முக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி அது அங்கங்கே நூலால் கட்டிட்டு அந்த குறிப்பிட்ட இடம் சாயத்தில் நனையாத மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதை சாயத்தில் முக்கி எடுக்கும் பொழுது நம்ம பார்த்தோம்னா அது அந்த சாயம் படாத இடமே ஒரு ஓவியம் போல ஒரு டிசைனாக ஒரு பூ மாதிரி நமக்கு கிடைக்குது. இதுதான் அந்த பேசிக்காக சிபோரி அப்படின்னா. அதில் வந்து ரொம்ப பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலந்தி வலை மாதிரி கட்டி வச்சு அதை எடுப்பாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் மாதிரி ஷேப்பில் பண்ணுவாங்க, நீளமாக கோடுகள் மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் 8ஆம் நூற்றாண்டில் இருந்தே ஜப்பானியர்களால் செய்யப்படுது. இதற்கு இணையா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாந்தினி, அதுக்கப்புறம் சுங்கடி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளை சேலையில் வெள்ளை ஃபேப்ரிக் துணியில் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம சாயம் படக்கூடாதோ அதை கட்டிட்டு சாயத்தில் முக்கி எடுக்கிற டிசைன்ஸ் தான். ஸோ உலகெங்கிலுமே இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தோனேஷியாவில், இன்னும் நிறைய நாடுகள், ஆப்பிரிக்காவில் கூட இந்த டிசைன்ஸ் இருந்திருக்கு. இருந்தாலும் கூட மேஜராக உலகளாவிய அளவில் பிரசித்தி பெற்றதாக இந்த சிபோரி சாரி டைப் இருக்குது.